கிறிஸ்துக்கள் எனக்கு அன்பானவர்களே, கர்த்தரும் இரட்சகரும் உலக மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னே அவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து வருகிறார். கடந்த மாதம் முழுவதும் நம்மை பாதுகாத்து பராமரித்து நடத்தி வந்துள்ளார். தேவனாகிய கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை. குப்பையில் இருக்கிறவனை உயர்த்த தேவனால் ஆகும். ஒன்றுமில்லாதவர்களுக்கு சகலத்தையும் கொடுக்க தேவனாகிய கர்த்தரால் கூடும். ஞானம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிற ஒரே ஒரு தெய்வம் உண்டு என்றால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவர் உங்களுடன் இருக்கிறார். தொடர்ந்து இந்த மாதம் அவர் உங்களுடன் இருந்து நேர்த்தியாய் வழி நடத்துவார். பிரியமானவர்களே, கடந்த மாதம் நம் நடுவில் இருக்கிற தேவனாய் இருந்தவர் இந்த 7வது மாதம் நம்மை உருவாக்குகிற தேவனாய், அதாவது யெகோவா ஓஷேனுவாய் இருந்து நான் என் பிள்ளைகளை எனக்கென்று உருவாக்கி அவர்களை பாதுகாத்து நேர்த்தியாய் வழிநடத்துவேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த வாக்கு தத்துவம் நிச்சயமாய் இந்த மாதம் உங்கள் வாழ்வில் நிறைவேறும் என்பதை மறந்து விடாதீர்கள். தேவனாகிய கர்த்தர் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து வழிநடத்த தேவனால் ஆகும். இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் தேவ பிள்ளைகளாகிய உங்களுக்கு கொடுக்கும் வாக்குத்தத்த வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 44 அதிகாரம் 2ஆம் வசனம். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே என்பதாகும். தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், யாக்கோபு என்னும் தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நீங்கள் அறியாதபடி உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். அதனால்தான் சில பள்ளத்தாக்கின் வழியாக உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அழுகையின் பள்ளத்தாக்கு, மரண இருளின் பள்ளத்தாக்கு, உலர்ந்த எலும்புகள் உள்ள பள்ளத்தாக்கின் வழியாக உங்களை வழிநடத்தி நீங்கள் யார் என்பதையும் உங்களை குறித்து தேவ திட்டம் என்ன என்பதையும் அறிந்து கொள்ள தேவன் அனுக்கிரகம் செய்கிறவராயிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவாதி தேவன் நடத்தி வருகிற ஒவ்வொரு நெருக்கமான பாதைகளையும் உங்களை உருவாக்கி இடிக்கப்பட்ட உடைக்கப்பட்ட உங்களை தேவன் மீண்டும் கட்டி எழுப்புவார். வேதத்திலே தேவ மனிதனான மோசேயின் வாழ்க்கை பார்க்கும் போது தாயின் கற்பத்தில் இருந்து அவனை பிரித்தெடுத்தது மட்டுமல்ல, 3 மாத கால அளவு எகிப்தியரின் தீமைக்கு விலைக்கு பாதுகாக்கப்பட்டான். அதன் பின்பு நாணல் பெட்டியில் வைத்து பாதுகாப்பாக நதியில் விடப்படுகிறான். அதை பார்வோனின் குமாரத்தை கண்களில் காணப்படும்படி செய்தார். அரண்மனைக்கு கொண்டு போகப்படுகிறான். அந்த பிள்ளைக்கு பார்வோனின் குமாரத்தை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். எந்த சத்துரு அழிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்களோ அவர்கள் மத்தியிலே அந்த பிள்ளையை வளர்த்து தேவ சித்தத்தின்படி உருவாக்கினார். அவர்கள் மூலமே அந்த பிள்ளைக்கு பெயர் சூட்ட வைத்தார். அது மட்டுமின்றி எகிப்தின் சகல வித்தைகளையும் கற்றுக்கொள்ளும்படி உருவாக்கின கர்த்தர் 40 வருஷம் வனாந்தர வாழ்க்கைக்குள் மோசேயை கடந்து வர பண்ணினார். எந்த மேன்மையும் இல்லாதபடி வாழ்ந்த நிலையில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். மோசே சொல்லும் போது அந்நிய தேசத்தில் பரதேசியாய் இருக்கிறேன், தன் மீது தேவன் வைத்த திட்டம் இனி நடக்காது, நான் பரதேசியாய் இருக்கிறேன் என்று தோல்வியின் விளிம்பில இருந்த அந்த மோசையை தேவன் மீண்டும் உருவாக்கி மீண்டும் கட்டினது போல உங்கள் வாழ்விலும் எந்த இடத்தில் உடைந்து நிற்கிறீர்களோ, எந்த காரியம் நொறுங்கி கிடக்கிறதோ, இந்த மாதம் உங்களையும் மீண்டும் உருவாக்கி கட்டுவார். அவருடைய பிரசன்னத்தின் மகிமையை கண்ணோக்கி பாருங்கள். என்ன நோக்கத்திற்காய் மோசே உருவாக்கப்பட்டானோ அந்த நோக்கத்தை எல்லாவற்றையும் இழந்து நின்ற மோசையை அந்த முட்செடியில் காணப்பட்ட மகிமையின் பிரகாசம் வல்லமையாய் கட்டி எழுப்பினது போல இன்றும் உங்களையும் அந்த மகிமையின் வல்லமையாய் எழுப்ப ஆயத்தமாயிருக்கிறது. அவருடைய பிரகாசத்தின் வெளிச்சத்தில் அமர்ந்து இருக்கும் போது அவர் உங்களை கட்டி எழுப்ப பண்ணுவார். உங்களை வல்லமையாய் உருவாக்கி பார்வோனையும் அவன் ஆவிகளையும் கலங்கடிக்கும்படி தேவாதி தேவன் மகிமையை உங்கள் மீது தங்க பண்ணுவார். பயப்படாதிருங்கள். அவர் உங்களை
உருவாக்குகிறவர் இடிக்க மாட்டார். மகிமையாய் உங்களை எழும்ப பண்ணுவார். உங்களை கொண்டு அநேகரை உருவாக்கும் தெய்வத்தை கண்டுகொள்ள பண்ண வல்லமையா எடுத்து பயன்படுத்துவார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களை அவர் யெகோவா ஓஷேனுவா இருந்து உருவாக்கி உங்களை அநேகருக்கு மகிமை எடுத்து பயன்படுத்த கர்த்தர் போதுமானவராய் இருப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்தை காண செய்த முறை கிருபைகளை எண்ணி பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வல்ல தகப்பனே, கடந்த 6 மாதங்களை அற்புதமாய் கடக்க பண்ணினவர் இந்த 7வது மாதத்திலும் உம்முடைய கிருபையின் ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் எங்களை உருவாக்கி ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நேரம் எங்களை கடந்து வர பண்ணுவீராக. உடைய மேலான நாமம் மகிமைப்படுவதாக. வல்ல தகப்பனே, 40 ஆண்டுகள் வனாந்தர வாழ்க்கையில் வாழ்ந்த மோசேக்கு உதவி செய்து அவனை கர்த்தாவே பார்வோனுக்கு முன்பாக நிற்க செய்ததோடு மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உம்மை மகிமைப்படுத்த அழைத்து வர கிருபை பாராட்டின தேவன். இந்த நாட்களிலும் கர்த்தாவே, யாரெல்லாம் உம்முடைய வல்லமையின் ஆசீர்வாதத்துக்கு காத்திருக்கிறார்களோ அவரை கொண்டு மேலான நாமத்தை மகிமைப்படுத்த உமக்கு சாட்சியாய் நிற்க அநேகரை உம்முடைய நீதிக்குள்ளாய் கொண்டு வர கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. எல்லா மகிமைங்க உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். வாக்குத்தத்தமுள்ள ஆசீர்வாதங்கள் ஒவ்வொன்றையும் இந்த புதிய மாதத்தின் சகல நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் நாங்கள் உரிமையாக்கிக் கொள்கிறோம். நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.